நீங்க ஒன்று சொல்லுங்க. எப்பா என் பிள்ளைய கொண்டாண்டு போட்டுருக்கா சாமி. என் நாலு பிள்ளைக்கு நானே வேணும் வேணும் நினைச்சேன். எப்பா நானே வேணும்னு நினைச்சேன். எப்பா என் பிள்ளைக்கு நானே நான் நினைச்சது தப்பா. எப்பா எனக்கு விடல சார். நீங்க வாங்க இந்த முள்ள கம்பி மேல ஏறுங்க. கேட்டீங்களா எப்பா என் புள்ள போச்சா சாமி. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பத்தூர் அருகே பள்ளி மாணவன் மூடப்பட்ட கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அந்த மாணவனின் பெற்றோர் கதறி அழக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மகன் கிணற்றில் சடலமாக கிடந்ததைக் கண்டு பெற்றோர் கதறி அழுது வருகிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். நித்யானந்தன், முழு விவரம். கனிமொழி, அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் பகுதியைச் சேர்ந்த சின்னத்தம்பி, இவருடைய மகன் பார்த்தோம்னா முகிலன். இவர் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் டொமினிக் சாவியா மேல்நிலை பள்ளியில மாணவர் விடுதியில தங்கி 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராரு. இந்த நிலையில கடந்த 1ஆம் தேதி காலை வகுப்பு வராத காரணத்தால பெற்றோருக்கு ஆசிரியர்களுக்கு தொலைபேசி வாயிலாக போன் பண்ணி உன்னுடைய பையன் பள்ளிக்கு வரல என கேட்டிருக்காங்க. இந்த நிலையில அதிர்ந்து போன பெற்றோர்கள், என் மகன் பள்ளியில் உள்ள மாணவர் விடுதியில் தான் தங்கி படிச்சுட்டு வராரு, அப்படி இருக்க எப்படி வீட்டுக்கு வருவான் என கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம ஊர்ல இருந்து அவசரமாக பள்ளிக்கு வராங்க. அப்போ பள்ளி நிர்வாகத்திடம் கேட்கறாங்க. பள்ளி நிர்வாகம் பையன் எங்க போனான்னு தெரியல என்று சொன்ன காரணத்தின் காரணமாக திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்துல மகன் மாயம் என கொடுத்த புகாரின் பேர்ல தனிப்படை அமைச்சு 2 நாட்களாக போலீசார் தேடிட்டு வராங்க. இந்த நிலையில அதே பள்ளியில் உள்ள கிணற்றுல மர்மமான முறையில் உயிரிழந்து கிடக்கிறாரு. இந்த நிலை மாணவன் முகிலன் உடலை தீயணைப்பு துறையினர் உதவியுடன் போலீசார் மீட்கிறாங்க. அப்போது பள்ளிக்கு வந்த பெற்றோர்கள் கதறி துடிக்கிறாங்க. மேலும் கிணற்றில் உள்ள முகப்பு இரும்பு கம்பியால் மூடப்பட்டிருந்த நிலையில அவர் எப்படி உயிரிழந்தார் எனவும் கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம தனது மகன் 2 நாட்களாக தேடி வந்தீங்களே, பள்ளியை விட்டு எப்படி வெளியே போயிட்டான்னு சொன்னீங்க, இந்த நிலையில எப்படி உயிரிழந்து கிடக்கிறான் என்று போலீசாரிடம் பெற்றோர்கள் கேள்வியும் எழுப்புறாங்க. மேலும் பார்த்தோம்னா தொடர்ந்து மாணவனின் தந்தை என்ன சொல்றாருன்னா, மகன் போன இடத்திற்கே நானும் போறேன்னு சொல்லி கிணற்றின் உள்ள குதிக்கவும் முயற்சி செய்கிறாரு. இந்த சம்பவம் காண்போர் நெஞ்சு கலங்க செய்தது. மேலும் பார்த்தோம்னா பள்ளி மாணவன் மர்மமான முறையில் ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை எடுத்துக்க செய்ய முடியும். விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.